நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு வச்சிருக்கேன். அதை கூட வெளியே சொல்லுங்க. ஆனா என் வீட்டில் வச்சு ஒரு பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்த மேட்டரை மட்டும் வெளியே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்க, நீங்க வேற யாருக்கும் வைத்தியம் பார்க்க முடியாது. உங்களுக்கு வேற யாராவது வைத்தியம் பார்க்கணும். வக்கீல், அதை இவர்கிட்ட சொன்னியா? இதை மட்டும் தான் சொல்லலைங்கய்யா. முக்கியமானதை சொல்லாத. அப்போ பெண்குட்டியை நான் பார்க்கலாமா? பார்க்கலாம் சாமி. அதுக்காக தானே கேரளாவில் வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வந்திருக்கீங்க. பொண்ணு தாயே, கலையரசியை கூட்டுவாமா. உன் பேர் என்னம்மா? அவங்க யாருன்னு எனக்கு தெரியுதா? இவரை தெரியுதாமா? அப்பா. உன் பக்கத்தில் நிக்கிறது அவங்களே யாருன்னு தெரியுதா? அம்மா. ഞാൻ ആര് தெரியுதாமா? நான் யார் தெரியுதாமா? என்ன தெரியுதாமா? நான் யார் தெரியுதா? நீ தானே குழந்தை உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கா கேரளால இருந்து வந்திருக்காருமா. கலை கலை வேணாமா, விட்டுமா அவரை. கலை உனதாயே பாத்துக்கிட்டு இருக்க கலையை புடிமா. புடிமா கலைய. வேணாமா கலை, வேணாமா, விட்டுமா அவரை. அடிக்காத வேற புதுல உள்ள கூட்டி போடு தாயே. ஆமா ஆமா வாங்க கூட்டிங்கடா. ஆமா கூட்டி போமா. என்னையா அது? வைத்தியரை பார்த்ததுமே குணமாயிரும் நினைச்சேன். அம்மாண்ணா அப்பாண்ணா கரெக்டா சொல்றான்னு சந்தோஷப்பட்டேன். என்னையா இப்படி பண்ணிட்டா? வைத்தியர் மேல பாஞ்சிட்டா. அவ வெள்ளச்சட்டையும் கண்ணாடி அவங்க அப்பா மாதிரி போட்டிருக்கேன்ல, அதை பார்த்து அப்பான்னு சொல்லிட்டா. அதெல்லாம் அப்படி இருக்காதுங்க ஐயா. ஒரு குத்து மதிப்பா சொல்லிட்டா போல இருக்கு. அப்ப அவளை குணப்படுத்த ரொம்ப சிரமம் நினைக்கிறேன். சரியா இல்லையா அவ? சாமி, நான் நினைக்கல சாமி அவ இப்படி பண்ணுவான்னு. மன்னிச்சிருங்க சாமி. அடுத்த ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போட சொல்லி கேரளாவுக்கு அனுப்பிச்சிடுறேன். வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் என் தொழில சகஜமா. அப்ப இந்த மாதிரி நிறைய அடி வாங்கிருக்கீங்க போல இருக்கு. பெரிய பெரிய பைத்தியங்களെല്ലാം കണ്ടിട്ടുണ്ട്. ഞാനേ ഗുണമാക്കിയിട്ടുണ്ട്. നിങ്ങൾക്ക് എന്താ കവലയും വേണ്ട. ഈ പൈത്യത്തെ ഗുണമാക്കാതെ കേരളാவுக்கு போக மாட்டேன். நாளை തന്നെ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க. சந்தோஷமா இருக்கு சாமி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வக்கீல் ஐயா, வைத்தியரை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போ. சரிங்க ஐயா. பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போ. ஹோட்டலுக்கு போய் உங்களுக்கு வெந்நீர் உத்தரம் கொடுக்குறேன். நாகராஜ், உன் முன்னால வந்து நிக்கவே வெக்கமா இருக்குடா. உன்னை கொன்னவளை என்னால இன்னும் பழி வாங்க முடியல. அப்பாவை தப்பா நினைக்காதடா, தப்பா நினைக்காத. கேரள வைத்தியரை வர சொல்லியிருக்கேன். அவளை குணப்படுத்தலாம், எவ்வளவு வேணாலும் பணம் தரேன்னு சொல்லியிருக்கேன். யாருக்காக? உனக்காகடா. உன் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக. உன் அஸ்திய இன்னும் கரைக்காம வச்சிருக்கேன். ஏண்டா அவளை குணமாக்கி கொலை பண்ணணும். அப்புறம் தான்டா உன் அஸ்திய கரைப்பேன். உங்க அம்மா மாறிட்டாடா, அவன் மேல இறக்கப்பட்டுட்டான். ஆனா உங்க அப்பன் மாற மாட்டேன்.
அவன் மேல இறக்கப்பட மாட்டேன். இறக்கப்பட மாட்டேன். உன் போட்டோவை பாக்குறப்போலாம் எனக்கு அழுகுதாண்டா வரும். எத்தனை நாள் அழுதுருப்பேன் தெரியுமா? எவ்வளவு நாள் அழுதுருக்கேன். அவளை கொலை பண்ணிட்டு வந்துதாண்டா சிரிப்பேன். அப்புறம் தான் அவனை பார்த்து சிரிப்பேன். அப்பதான் அப்பாவுக்கு சிரிப்பு வரும். உங்க அம்மா பாவண்டா, பொம்பளை இல்லையா? அதான் அந்த பொண்ணு மேல இறக்கப்பட்டா. விட்றா, விட்டு அவளை விட்டுருவோம், மன்னிச்சிருவோம். பாவண்டா உங்க அம்மா. உண்மையிலே அவன் மேல பாசம் வச்சுட்டு இனிமே அவளை கொலை பண்ண பிறகு எப்படி தவிக்க போறாளோ, என்ன பண்ண போறாளோ போட்டும். எனக்கு நீதாண்டா முக்கியம். நீதான் முக்கியம். உன் ஆத்மா சாந்தி அடையணும், அதான் எனக்கு முக்கியம். அதான் முக்கியம். சச்சின், காவேரி எங்க? டியூஷன் போயிருக்காமா? ஐஸ்வர்யா வேலை படிச்சிட்டு இருக்கா. மா, கலர்ச்சி அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லப்பா, நல்லா இருக்கும் போதே வீட்டை விட்டு போய் ஒரு கொலையை பண்ணிட்டு வந்தா. இப்ப அவ நல்ல மனநிலையில இல்ல. அவளா போனாலா இல்ல யாராவது கடத்திட்டு போனாங்களான்னு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் யாரும் கடத்திட்டு போயிருக்க மாட்டாங்க செல்வி. அவளா எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவா. எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்து அவ மீண்டு வந்தா. வந்ததுக்கு அப்புறம் அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இப்படி ஆவறதுக்கு அவ கங்கா வீட்லயே இருந்து கஷ்டப்பட்டு இருக்கலாம். தலையரசிக்கு ஒண்ணும் ஆகாது செல்வி. வீட்ல இருந்துகிட்டே ஒண்ணும் ஆகாதுன்னா ஆகாம எழுதணுமா? கார்த்திகேயன் சாருக்கு இப்படி ஆயிடுச்சு. கலைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? இதுல இருந்து ஒண்ணு தெரியுது. அவங்க வீட்ல உங்க அம்மாவை தவிர எல்லார் மேலயும் நீ பாசம் வச்சிருக்கேன்னு தெரியுது. இப்ப நான் கலைய பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். சரி, ஏன் கவலைப்படுற? கலையரசிய பத்திரமா நான் திரும்பி கொண்டு வரேன். கலையரசியோட குழந்தைய நான் தானே திருப்பி கொண்டு வந்தேன். அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேங்கிறியா? இந்த பார் செல்வி, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் காந்தி தாத்தா. அதையே 1947 திரும்பி திரும்பி சொல்லல. அதே மாதிரி தான் இந்த சரித்திரம், சாதனை, இதையெல்லாம் எத்தனை தடவை வேணா திரும்பி சொல்லலாம், தப்பு இல்லை. சரி, அதே மாதிரி நீங்க கலைய கண்டுபிடிச்சு சாதனை பண்ணுங்க. கண்டுபிடிக்கிறேன். என்ன முடியாதா? போற போக்கு பார்த்தா ஜார்ஜ் புஷே பின் லேடனை கண்டுபிடின்னு என்ன கேட்டாலும் கேட்பார். என்னடா என்ன சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, உங்களால் மற்றவங்க சிரிக்கலாம், அழதான் கூடாது. அதாவது என்னால மற்றவங்க சிரிக்கணும், அதானே? இப்போ சரி, தத்துவம் பேசுறல்ல, சரிடா. என்ன ஓ தத்துவம் பேசுற? கண்டுபிடிக்க
சொல்லு நல்ல தம்பி. முதலாளி நான் உங்களை பார்க்கணும். என்ன விஷயமா பார்க்கணும்? ஃபோனில் வேணாம், நேரில் பேசலாம். ஈவினிங் வரவா? இல்லை, இப்போ உடனே நான் உங்களை பார்க்கணும். சரி பேசு. அதான் ஃபோனில் வேணான்னு சொன்னேன் முதலாளி. நேரில் தான் வந்திருக்கேன். நேர்லையா? திரும்பி பாரு. உன்னை தான் பார்க்க வந்தேன், நீயே ஃபோன் பண்ணிட்ட. என்ன விஷயம்? என்னால் இங்கே இருக்க முடியல. எல்லா வசதியும் இருக்க, அப்புறம் என்ன? எல்லா வசதியும் தான் இருக்கு. இருந்து என்ன பண்றது? எல்லா வசதியும் இருக்க, ஜெயில் மாதிரி தான் இருக்கு. என்னால் இப்படி சும்மா இங்கே அடைஞ்சு கிடக்க முடியாது முதலாளி. எனக்கு ஏதாவது செய்யணும். என்னால் சும்மா இருக்க முடியாது. எனக்கு ஒன்று வேலை கொடுங்க, இல்லை வெளியே விடுங்க. நான் வெளியே போனாலும் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே நான் திரும்பி போலீஸில் மாட்டிக்கிட்டாலும் போலீஸ் விசாரிக்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன். வெளியே போய் என்ன பண்ண போற? ஜெயிலில் இருக்காங்களா அரசி, போட்டுடுறேன். அரசியை போட்டுடலாம்னு சொன்னா மட்டும் அப்படியே முகம்லாம் மாறிடும். எந்த காரணமும் சொல்ல மாட்டீங்க, எதுவும் சொல்ல மாட்டீங்க. கண்டிப்பா காரணத்தை வேணாம் வேணாம் வேணாம், எனக்கு ஒரு காரணம் வேணாம். இனிமே அரசு விஷயத்தை பத்தி நான் உங்கள்கிட்ட பேசல, நான் தலையிடல. ஆனா அதையும் மீறி எனக்கு வேலைகள் இருக்கு. நான் 2 கொலை பண்ணணும். 2 கொலை. என்னை காட்டி கொடுத்த ஜிஜே முதல்ல நான் கொலை பண்ணணும். அவன் அன்னைக்கு என்னை காட்டி கொடுத்ததுனால தான் அரசு என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. அவனுக்கு நான் எவ்வளவு காசு கொடுத்துருப்பேன் தெரியுமா? நீங்க கொடுத்த மொத்த காசு நான் அவன்கிட்ட தான் கொடுத்தேன். அவன் என்னை காட்டி கொடுத்ததுனால தான் நான் பால் குணசேகரனை காட்டி கொடுக்க வேண்டி வந்தது. பால் குணசேகரன் நான் காட்டி கொடுத்ததுனால தான் அரசிக்கு உங்க மேலே சந்தேகம் வந்தது. உங்க மேல அரசிக்கு சந்தேகம் வந்ததுனால உங்களை மாதிரி நீங்க இன்னொருத்தர் நடிக்க வச்சீங்க. அரசி அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. தேவையில்லாம நீங்க டென்ஷன் ஆனீங்க, என் மேல சந்தேகப்பட்டீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஜிஜே தானே. அரசியை தான் கொல்லக்கூடாது, ஜிஜே கொல்லல. என்ன யோசிக்கிறீங்க? 2 கொலை பண்ணணும்னு சொன்னேன். ஒன்னு ஜிஜே, இன்னொன்னு நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, சின்ன தம்பி. ஏன் ஆள் மாதிரி என் கூடவே இருந்து என் தலையில துப்பாக்கி தூக்கி வச்சான்ல, அவனையும் நான் கொல்லணும். உன் கோபம் நியாயம், அவங்கள கொலை பண்ணணும்னு நினைக்கிறதும் நியாயம். உன்னை வெளியே அனுப்புகிறேன். எப்போ அனுப்பணும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் பொறுமையா இரு. நான் வருவேன், இல்லை என் ஃபோன் வரும். நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். உங்க முடிவுக்காக காத்திருப்பேன். அந்த முடிவு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா உங்க முடிவு தப்பா இருக்காது. ஜிஜே, என்ன விட்டுருங்க சார், என்ன விட்டுருங்க. எப்போ வந்தீங்க? நீங்க எப்படி இப்படி வந்தீங்க? என் பில்டிங். எப்போ வந்தீங்க? நான் எப்பவோ வரல. நல்ல தம்பி உங்களோட பார்க்கல. அவன் என்ன கொல்ல சொன்னதை நான் கேட்கல. சரி சார், நான் வரேன். ஜிஜே, என்ன அநியாயம் மாமா அது. ஒவ்வொரு தடவையும் நான் வரும்போது ஏதாவது ஒரு ஷாக்கே கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த நல்ல தம்பி என் மாமியாரை ஏமாத்திட்டு போயிட்டான், எங்கேயோ போயிட்டான்னு நினைச்சேன். இப்போ என் மாமனார் கூட இருக்கான். சாரி, உங்க கூட இருக்கான். எப்படி மாமா இது? நல்ல தம்பி எஸ்கேப் ஆகலை. நான் தான் கடத்தினேன், உங்கள் சேஃப்டிக்காக. மாமா மாமா சார், நீங்களும் என் ஆளு, அவனும் என் ஆளு. எனக்கு நீங்களும் வேணும், அவனும் வேணும். அதனால தான் அவன் ஏன் இடத்துல இருக்கிறது உங்ககிட்ட சொல்லலை. நீங்கள் எனக்கு வேண்டிய ஆளுன்றது அவன்கிட்ட நான் சொல்லலை. இப்போ நீங்க நான் உங்களுக்கு வேண்டிய ஆளுன்னு சொல்றீங்க. அந்த நல்ல தம்பி என்ன கொலை பண்ணணும்னு சொல்லும்போது நீங்க கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லே மாமா. கொலை பண்ண வேணாம்னு நான் சொல்லலை, உண்மைதான்.
ஆனால் கொலை பண்ணுன்னு நான் சொன்னேன்னா? சொல்லலைல்ல. நீங்கள் எனக்கு வேண்டிய ஆள் மட்டும் இல்லை, என் மக செல்வியோட புருஷன். அதை நான் மறந்துடுவேனா? நீங்க மறந்தாலும் நான் அப்பப்போ உங்களை மாமான்னு கூப்பிட்டுட்டு இருப்பேன். எனக்கு உங்களை சார்னு கூப்பிடுறத விட மாமான்னு கூப்பிடுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நான் உங்களை மாப்பிள்ளைன்னு கூப்பிடலனாலும் நீங்கள் எனக்கு மாப்பிள்ளை தான். மாப்பிள்ளை தானே? மாப்பிள்ளை தானே சார்? அப்போ மாப்பிள்ளையோட எதிரி ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? முடிச்சிருங்க. நீங்க முடிக்கலன்னா அவன் என்ன முடிச்சிருவான் சார். அவன் வெளியே இருந்தா உங்களை முடிச்சிருவான். அதனால தான் அவன் இங்கே இருக்கான். அவனை வச்சு முடிக்க வேண்டிய சில வேலைகள் இன்னும் இருக்கு ஜிஜே. எதிரியா இருக்கிற நல்ல தம்பிய உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக்குறேன். ஐயோ, அது மட்டும் வேணாம் சார். அவன் எதிரியாவே இருந்துட்டு போட்டோம். தயவு செஞ்சு அவன் என்ன ஒன்றும் பண்ணாம பாத்துங்க சார் ப்ளீஸ். அவ்வளோதான். என்ன அவன்? ஜிஜே பயப்படாத. பயந்த ஜிஜேவை நான் உங்களை பார்க்கக்கூடாது. பயம் பயம் நான் 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 யாருக்கும் பயப்பட மாட்டேன் சார். ஜிஜே சத்தம் போட்டா நல்ல தம்பி கேட்கும். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். வரேன் சார். சார் கொஞ்சம் கீழ் வரைக்கும் வந்து என்ன விட்டுருங்களேன். அவன் வந்துட்டானா? இங்கதான் வர சொன்னாரா இல்ல வேற ஏதாவது ஒரு காடா? என்ன உயரம் சார், பனைமரமே பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. சார் என்னமோ சார், உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க வாங்கன்னு கூப்பிட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கு. வாங்க ஜிஜே. இந்த மாதிரி வாய் நிறைய நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடணும், நான் வந்துட்டே இருக்கணும். ஆனால் அது இனிமேல் நடக்காது போல இருக்கு சார். ஏன்? நீங்கள் வரதான் போகிறீங்க, நான் கூப்பிட தான் போகிறேன். அதில் என்ன சந்தேகம்? அது அந்த நம்பிக்கை எனக்கு முன்னாடி இருந்தது. எப்போ உங்கள் பக்கத்தில் நல்ல தம்பியை பார்த்தேனோ அப்போ இருந்து எனக்கு நம்பிக்கை போச்சு, பயம் வந்துருச்சு சார். தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, எல்லாம் போச்சு, நிம்மதியாக போச்சு சார். ஏன் ஜிஜே இப்படி பேசுகிறீங்க? சார் அந்த நல்ல தம்பி அரசுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி போன உடனே நேராக என்கிட்ட தான் வருவான், என்ன தான் குறி வைப்பான்னு நினச்சேன். ஆனால் உங்கள் பொண்ணு தான் தலைமறைவாக இருக்கிறவன் தைரியமாக வெளியே வர மாட்டான்னு சொன்னான். அதான் நம்பிட்டேன். ஆனால் அவனை உங்கள் பக்கத்தில் பார்த்தோன்னே அவ்வளோதான் சார், எனக்கு கொலை நடுங்கி போச்சு. இன்னும் பயந்துட்டே இருக்கேன், காலே நிலத்தில் நிற்க மாட்டேங்குது. அவன் பக்கத்தே இருக்கான் சார், எப்போ வேணா வருவான், என்னை போட்டு தள்ளுவான், கொன்னுருவான் சார். நீங்கள் அவனை போட்டு தள்ளுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. ஜிஜே ஏன் குழந்தை மாதிரி பேசுகிறீங்க? நான் தான் அன்றைக்கே சொன்னேனே. நீங்கள் சொன்னீங்க சார், குழந்தைக்கு பப்பரம் மட்டும் கொடுக்குற மாதிரி என்னென்னமோ சொன்னீங்க, நானும் கேட்டுக்கிட்டேன். ஆனால் போக போகிறது என்னோட உயிர் சார், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராமிஸ் ஜிஜே, நல்ல தம்பியால் உங்களுக்கு ஆபத்து வராது, வரவும் விட மாட்டேன். அவனை விட நீங்கள் தான் எனக்கு முக்கியம். அவன் எனக்கு வேலைக்காரன், நீங்கள் எனக்கு சொந்தக்காரன். அவன் வெளியாள், நீங்கள் ஏமாப்பில்ல. ஜிஜே அவனை வச்சு இன்னும் சில வேலைகள் முடிக்கணும். முடிஞ்ச உடனே அனுப்பி வச்சிடுறேன். எங்க அனுப்பி வைக்க போறீங்க? என்கிட்டயா? இதான் சார், நீங்க அனுப்பிலாம் வைக்காதீங்க. நீங்க அவனை ஜிஜே ஏதாவது ஒரு விஷயத்தில் பிடி கொடுத்து பேசுங்க. ஓகே, உங்கள் 2 பேரையும் சந்திக்க வைக்கிறேன், காம்ப்ரமைஸ் பண்ணுறேன், உங்கள் 2 பேரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குறேன். அதை விட வேறு வினைய வேணாம். இல்லை சார், இப்போ எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். ஆனால் அவன் ஆக மாட்டான் சார், அவன் நல்ல தம்பி இல்லை சார், நல்ல பாம்பு அவன். உங்களுக்கு தெரியாதா? ஜிஜே நல்ல தம்பி என் ஆள், நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். கேட்பானா? நீங்கள் ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க, அதை அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? என்ன? நான் சொந்தக்காரன், அவன் வேலைக்காரன், சொல்ல முடியுமா? நிச்சயம் சொல்லுவேன், ஆனால் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவேன். இதுக்கும் நேரமா? நான் வரேன் சார். ஜிஜே அவுட் திஸ் வே. ஓகே சார். மாமா சார், தேங்க்யூ மாமா.
சிங்கப்பெருமாள் சாரே, நான் வந்த வேலை நல்லபடியா முடிச்சு உங்க பொண்ணுக்கு 50% குணமாக்கிட்டேன். மிச்சம் 50% எப்ப ஆக்குவீங்க? அது நீங்களே ஆக்கணும். என்னது, நாங்க ஆக்கணுமா? நீங்களும் உங்க மனைவியும் காட்டுற அன்பு பாசம் இதெல்லாம் தான் உங்க பொண்ணை படிப்படியா குணமாக்கும். நீங்க அஸ்திவாரம் போட்டுட்டீங்க, ஐயாவை பில்டிங் கட்ட சொல்றீங்க, அப்படித்தானே சாமி? ஆமா, என்னோட ட்ரீட்மெண்ட் அந்த பொண்ணுக்கு முடிஞ்சு போய் இனிமே இவங்க ட்ரீட்மெண்ட் தான் வேணும். அப்போ நான் கேரளாவுக்கு புறப்படணும். டே கர்ணா, அண்ணே, சாமி கிட்ட அந்த கவரை கொடு. சரிண்ணே. என்னங்க சாமி? எந்த இது? சாமி, நான் எப்பவுமே கவரை முதல்ல கொடுத்துருவேன். உங்களுக்கு மட்டும்தான் வேலை முடிஞ்ச பிறகு கொடுக்குறேன். அது இல்ல, நான் போற இடங்கள்ல எல்லாம் தட்டுல பூ பழம் எல்லாம் வச்ச பணம் கொடுப்பாங்க, நீங்க கவர்ல கொடுத்தீங்கல்ல, அதுதான் கேட்டேன். நமக்கு தட்டில் வச்சு கொடுக்குற பழக்கம்லாம் இல்லை சாமி, எப்பவுமே கவர் தான் சாமி. உள்ள ₹1,00,000 பணம் இருக்கு. என்னோட பீஸ் 1 லட்சம் தானா? உங்க பேர்ல 5 லட்சம் ரூபாய்க்கு செக் இருக்கு சாமி. அந்த ₹1,00,000 கேரளாவில் உங்களுக்கு பிடிச்ச கோயில் உண்டியல போட்டுருங்க. கோவில் உண்டியல் போடுறதா? எதுக்கு? என்னதான் மருந்து மூலிகை உங்க திறமையா இருந்தாலும் கடவுள் துணை இல்லாம உங்களால குணப்படுத்த முடியாதுல்ல. அப்ப உங்களுக்கு பீஸ் கொடுக்குற மாதிரி கடவுளுக்கும் கொடுக்கணும்ல, அதுக்கு தான் உண்டியல்ல போட சொன்னேன். அப்போ நான் கிளம்புறேன். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமே சாமி. கேளுங்க. எவ்வளவோ பைத்தியங்களை குணமாக்குறீங்க, இந்த பதவி வெறி பிடிச்சு பைத்தியம் அலைகிறாங்களே, அந்த பைத்தியங்களை உங்களால குணப்படுத்த முடியுமா? அதுக்கு மருந்து உலகத்திலே கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்கவும் மாட்டானுங்க. வக்கீலு ஐயா, சாமிய அனுப்பி வை. ஐயா, ஊருக்கியா? ஓஹோ, அதானா? கவர்ல ₹1 குறைஞ்சாலும் நீ தான் பதில் சொல்லணும். சங்கீதா எங்க போனா? சங்கீத். சரோஜினி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ரொம்ப நாள் கழிஞ்சு ஆஃபீஸ் போறீங்க போல் இருக்கு. எங்கே போனாலும் அரசி துரத்திட்டே இருந்தா, இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்கேன். சரி, நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பல? கிளம்புறீங்க, செல்வி வரேன்னு சொன்னா, பார்த்துட்டு போலான்னு. அப்படியா? அப்பா. சொல்லு மணி. அப்பா, முதல்ல இந்த வீட்டில் பிரச்சனை கொண்டு வந்ததே நான் தான். அதுலேருந்து உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே தான்ப்பா இருக்கு. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. உன் பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, வந்த பிரச்சனையும் வந்த மாதிரியே போயிடுச்சு. இனிமே நம்ம வீடு பழைய மாதிரி ஆயிடும். என் மேல உங்களுக்கு எந்த வருத்தம் இல்லையாப்பா? கண்ணா, ஒரு வருத்தமும் இல்லடா. ஓகே, எல்லாம் மறந்தாச்சு. மணி, மனுஷனுக்கு கெட்ட நேரம் வந்தா அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இரு. சரிப்பா. வீட்டுக்கு போலீஸ் வந்ததில்ல, பசங்க பயந்து போயிருக்காங்க. செல்வி, வா வா வாம்மா வா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க சார் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கார். உங்க அம்மா அரசி பண்ண டார்ச்சர்ல. வேண்டாமா, தயவு செஞ்சு அவங்கள அம்மான்னு சொல்லாதீங்க. இல்ல செல்வி, நீ அம்மா இல்லைன்னு சொன்னாலும் அவங்க உனக்கு அம்மா இல்லைன்னு ஆயிடுவாங்களா? பெத்துட்டா மட்டும் அவங்க அம்மா ஆயிட முடியுமா? பிள்ளைங்க அவங்களுக்கு நல்லது பண்ணலனாலும் பிள்ளைங்களுக்காக நல்லது பண்றவ தான் அம்மா. எங்களுக்காக அவங்க எதுவுமே எந்த நல்லதும் பண்ணலையே. நான் அத கூட தாங்கிக்குவேமா. ஆனா என்ன பழி வாங்குறத நினைச்சு சாருக்கு டார்ச்சர் கொடுத்ததுதான் என்னால உண்மையிலே தாங்கிக்கவே முடியல. என்னால உங்க குடும்பத்தோட அமைதியே போச்சு. சாரை அரெஸ்ட் பண்ணிருந்தா அவரோட மரியாதை என்ன ஆயிருக்கும்? விட மாட்டேன் செல்வி. நீ சொன்ன மாதிரி என் பேரை கெடுக்கிறதுக்காக அரசி என் மேலே வீண் பழி போட்டா, டார்ச்சர் பண்ணான்னு அவங்க மேலே நான் மான நஷ்ட கேஸ் போடுவேன். அவங்களால எனக்கு 50 கோடி ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. அவங்களே கொலை கேஸ்ல உள்ள இருக்காங்க. இதை விட அவங்களுக்கு என்ன தண்டனை? இது அவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் மொத்தமா கிடைச்ச தண்டனை. செல்வி, அவங்க உள்ள இருக்கிறது உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையாமா? நான் ஏமா வருத்தப்படணும்? என்ன மட்டும் இல்ல, அவங்க எல்லாரையுமே வேதனைப்படுத்திருக்காங்க. அதுக்காக அவங்க கொஞ்சம் கூட வருத்தப்படல. இல்லம்மா,
என்னதான் இருந்தாலும் அம்மாங்கிறது. வேண்டாம்மா, நான் வேணும்னு நினைச்சப்போ எனக்கு கிடைக்காத உறவு இப்ப நான் வேணாங்கிறப்போ எதுக்குமா? எனக்கு நீங்க இல்லையா? நீங்க என்ன மகளா நினைக்க மாட்டீங்களாம்மா? அப்படி நினைச்சுதானேம்மா உன் மேல நான் அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். எனக்கு நீங்களும் சார் கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியத்தோட பலன். நீ எனக்கு கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம்மா. நீங்க 2 பேரும் புண்ணியம் பண்ணிருக்கீங்க, நான் தான் புண்ணியம் பண்ணல. என்னங்க இது? உங்க நல்ல மனசுக்கு தானே நீங்க இங்க இருக்கீங்க, அவங்க அங்க இருக்காங்க. நீங்க 2 பேரும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுவே எனக்கு போதும். ஆபீஸ் போலாமா செல்வி? ஷூர் சார், வரேம்மா. வரேன் சரோ. போயிட்டு வாமா. சரிங்க. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? முடியல, என்னால இங்க இருக்க முடியல. அந்த ஜிஜையும் சின்ன தம்பியும் அப்படியே என் கனவுல வந்து உயிர் எடுக்கிறாங்க. இங்க 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 கண்ணு வச்சான், கூட இருந்து குழி பறிச்சுட்டான். என்னால இங்க வெட்டியா சோறு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஒண்ணு வேலை கொடுங்க, இல்ல வழியில போவிடுங்க. நீ ஒன்றும் சும்மா இல்லையே, எனக்கு தைரியம் கொடுக்குற, ஐடியா கொடுக்குற. பல 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 பலன்னு இருக்க கத்தி கூட உரைக்குள்ளே இருந்தா துரு பிடிச்சு போயிடும் முதலாளி. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேலை வேணும், இல்ல என் வேலையை நான் பார்க்கணும். என்ன பண்ண போற? எனக்கு அந்த ஜிஜையும் சின்ன தம்பியும் கொல்லணும். மறுபடியும் மலேசியா போகணுமா? எங்க வேணா போவேன். அவங்க 2 பேரையும் பணமாக்குறதுக்கு நான் எங்க வேணாலும் போவேன். நீ ஜிஜேவை கொலை பண்ணும், அவ்வளவுதானே? ஜிஜே என் கூட தான் இருக்கான். ஜிஜே உங்க கூட இருக்கானா? எல்லாம் தெரிஞ்சும் அவனை கூட வச்சிருக்கீங்களா? நான் அவனை தேடி போகல, என்கிட்ட அவன் வர வேண்டிய சூழ்நிலை, என்கிட்ட வராதன்னு நான் சொல்ல முடியாத சூழ்நிலை. அவனை வச்சு சில வேலைகள் பண்ண வேண்டியது இருந்தது, பண்ணேன். ஆடுறா ராமானா ஆடுவான், பாடுறா ராமானா பாடுவான். அப்படிதான் நான் அவனை வச்சிருக்கேன். வேலை முடிஞ்சதில்ல, அவனை என்கிட்ட விட்டுருங்க. வேலை முடிஞ்சிருந்தா எப்போ உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுருப்பேன். இன்னும் அவனை வச்சு சில வேலைகள் முடிக்க வேண்டியது இருக்கு. அது முடிஞ்சதும் அது முடிஞ்ச உடனே அவனை என்கிட்ட கொடுப்பீங்களா? நல்ல தம்பி, நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டியா? சொல்லுங்க. ஜிஜேவை கொண்டுட்டா ஆத்திரம் அடங்கும், ஒரு துரோகியை பழி வாங்கிட்டோன்ற சந்தோஷம் கிடைக்கும், அவ்வளோதானே? அந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஆனால் அவன் உயிரோடு இருந்தா நமக்கு நிறைய வேலைகள் நடக்கும். ஒரு வேலையும் நடக்காது. என்ன காட்டி கொடுத்த மாதிரி அவன் உங்களையும் காட்டி கொடுப்பான். அவன் காட்டி கொடுக்க மாட்டான். எப்படி அவ்வளோ உறுதியா சொல்றீங்க? உன்னை காட்டி கொடுத்ததுக்காக அவன் பயந்துட்டு இருக்கான், அது தெரியுமா அவனுக்கு? எந்த நேரத்துலையும் நல்ல தம்பி வந்துருவான்னு நடுங்கிட்டு இருக்கிறான் அவன். அவன் தைரியசாலி இல்லை, கோலை. ஒரு கோலையை கொலை பண்ணுறது உன்னை மாதிரி வீரனுக்கு அழகில்லை. மலேசியாவில் அவனுக்கு வேறு வழி இல்லாமல் தான் உன்னை காட்டி கொடுத்துருக்குறான். இப்போ அவனுக்கு இருக்கிற பயத்தில் இனிமேல் யாரையுமே அவன் காட்டி கொடுக்க மாட்டான். அவன் உன்னை நினச்சி செத்து செத்து பொழைச்சிட்ருக்கான். செத்து அவன் மறுபடியும் சாக்கணுமா? அவன் உங்களுக்கு வேணுமா முதலாளி? என்னை விட அவன் உங்களுக்கு முக்கியமா முதலாளி? உனக்கு நான் முக்கியமா இல்லையா? நான் இருக்கணுமா வேணாமா? நல்ல தம்பி, நான் உயிரோடு இருக்கணும்னா ஜிஜே உயிரோடு இருக்கணும். ஜிஜேவை உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். பாவம் போனால் போகட்டும்னு உயிர் பிச்சை கொடுத்துரு. நல்ல தம்பி, நான் சொன்னா கேட்பல்ல? நீங்க உயிரோடு இருக்கணும், ஜிஜே உயிரோடு இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதனால நீங்க சொல்றத நான் கேட்குறேன். எனக்கு நீங்க வேணும். ஜிஜேவை கூட்டிகிட்டு வரேன்.
கடவுளை ஏன் எனக்கு இப்படி சோதனை கொடுக்குற? ஏகப்பட்ட சிக்கல்ல மாட்டி விட்டுட்டியே. இந்த விஸ்வநாதன் நல்ல தம்பியை கடத்தி வச்சிருக்கிற விஷயம் செல்விக்கு தெரியக்கூடாது. எனக்கும் விஸ்வநாதனுக்கும் பலவேறு விஷயங்கள தொடர்பு இருக்குங்கிறதும் செல்விக்கு தெரியக்கூடாது. என்ன செய்ய போறேன்? எப்படி சமாளிக்க போறேன்? எப்படி? என்னடா? வாங்க. என்ன என்னன்னு கேட்கறேன்ல. டியூஷன் போறேன்ப்பா. டியூஷன் போனா போக வேண்டியதானே? எக்ஸிபிஷனை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு நிற்கிற. ஓ, என்ன தனக்கு தானே பேசிக்கிறேன்னு பார்க்குறியா? பேசுவேன், நான் பேசுவேன். அதுக்காக ஜூல இருக்கிற குரங்கு மாதிரி என்ன பார்க்க வேண்டாம். போ போயேண்டா. போல இல்லைன்னா தலையில குட்டுவேன். போட. போய் நல்ல தம்பியை பார்க்கறதா வேணாமா? இல்லைன்னா விஷு போக மாட்டல்ல நீ? ராஸ்கல், என் கஷ்டம் உனக்கு தெரியுமா? போறதா வேணாமா? செல்விகிட்ட கேட்டுடலாமா? அது பெஸ்ட். செல்வி, செல்வி, செல்வி எங்க போயிட்டா? என்னங்க? செல்வி, நான் போயிட்டு வரேன். ஓ, இல்ல போறேன். திரும்பி வருவேனான்னு தெரியாது. என்னாச்சு ஜிஜே? என்ன உளறீங்க? உளர ஆரம்பிச்சிட்டேனா? அது அப்படிதான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சரி வரேன். இல்ல போறேன். ஜிஜே எங்க போறீங்க? நமக்கு வெட்டிங் ஆனிவர்சரி இல்ல, அதுக்கு உனக்கு ஒரு காஸ்ட்லி சில்க் சாரி வாங்கிட்டு வரலான்னு போறேன். எங்க போன வாரம் தானே வெட்டிங் ஆனிவர்சரி முடிச்சது. அதுக்குள்ள என்ன சாரி வாங்க போறீங்க? போன வாரம் முடிஞ்சா என்ன? போன வாரம் முடிஞ்சா என்ன? இப்பதானே சேல், சம்மர் சேல் இப்பதானே, சித்திரை திருவிழா சேல். இப்போ வாங்கி வச்சா நெக்ஸ்ட் இயருக்கு மிஸ் பண்ணாம உனக்கு. இல்ல, நீங்க வேற எங்கேயோ போறீங்க. அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதான் இப்படி உளறீங்க. சொல்லுங்க, எங்க போறீங்க? நல்ல தம்பியை பார்க்க போறேன். என்னது? நல்ல தம்பிய பார்க்க போறீங்களா? அவன் உங்களை கொலை பண்ண வெறியோட அலைஞ்சிட்டு இருக்கான்னு சொன்னீங்க. அதுக்காக வெளியே போகாம வீட்டிலே ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க. அவன் கடத்திட்டு போயிடுவானே, என்ன ஆபீஸ்க்கு போக வேணான்னு சொன்னீங்க, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொன்னீங்க. இப்ப அவனையே போய் பார்க்க போறேன்னு சொல்றீங்க. அவனை போய் பார்க்கலன்னா அவன் இங்க வந்துருவான். அவன் என்ன பார்க்க வந்துருவான். சரி, இப்ப அவன் எங்க இருக்கான்? அவன் எங்க இருக்கான்னு தெரியல. ஃபோன் பண்ணான், நான் சொல்ற இடத்துக்கு வான்னு சொன்னான். வரலன்னா என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். வேண்டாம் ஜிஜே, ஜிஜே நீங்க போக வேண்டாம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எனக்கும் பயமா தான் இருக்கு. நான் என்ன தைரியமாவா இருக்கேன்? என்ன எதுக்கு அவனை போய் பார்க்க போறேன்னு சொல்றீங்க? என்ன செய்யறது செல்வி? நீ வந்தா உன்னை மன்னிச்சிருவேங்கிறான், இல்லைன்னா கொன்னுடுவேங்கிறான். நீங்க என்ன ரொம்ப குழப்பறீங்க ஜிஜே. நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. நம்பித்தானே ஆகணும் செல்வி. எவ்வளவு நாளைக்கு தான் இவனை நினைச்சு பயந்துட்டே இருக்க முடியும்? சரி, அவன் வர சொல்ற இடத்துக்கு நீங்க போங்க. போறதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க அவனை சந்திக்கும் போது போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம். மலேசியால அப்படித்தானே பண்ணீங்க? அங்க பண்ண உங்க அம்மா இருந்தாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. இப்ப போய் நான் சொல்ற ஆபீசர் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா போட்டு கொடுத்துருவான்ல. சரி, ஒருவேளை நல்ல ஆபீசரா இருந்து அவனை பிடிக்க போய் நல்ல தம்பி தப்பிச்சு போயிட்டானா என் மேல கோவம் அவனுக்கு டபுள் ஆயிடும்ல. அவ்வளவுதான், என்னை விடவே மாட்டான். எதுக்கு செல்வி, எதுக்கு ரிஸ்க்? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ தைரியமா இரு. நீ கும்பிடுற கடவுள் உன்னை கைவிட மாட்டாரு, என்னையும் கைவிட மாட்டாரு. ஒன்றும் ஆகாது. போய் பார்த்துட்டு வரேன்.
எந்த இடத்துக்கு போறீங்க? அந்த விஸ்வநாதன் சார். என்னது? என்ன சொன்னீங்க? விஸ்வநாதன் சார் ஆபீஸ் இல்ல. விஸ்வநாதன் சார் இல்ல இல்ல, நீ ஒர்க் பண்ற ஆபீஸ் இல்ல, அவரோடது இன்னொன்னு இருக்குல்ல, ஹெட் ஆபீஸ், ஃபர்ஸ்ட் லைன் பீச்ல, அந்த காஃபி ஷாப் பக்கத்துல. அங்க வந்து நிக்க சொன்னா என்ன வந்து கூட்டிட்டு இல்ல இல்ல இல்ல, நல்ல தம்பிக்கு எப்படி விஸ்வநாதன் சார் ஆபீஸ் தெரியும்? எனக்கு தெரியும்ல, உனக்கும் தெரியும். உனக்கு தெரியுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன், அவனுக்கு தெரியாது. அதாவது அந்த லேண்ட்மார்க் காஃபி ஷாப் பக்கத்துல இருக்குன்னு சொன்னேன், உனக்கு புரியணுங்கிறதுக்காக. விஸ்வநாதன் நல்ல மனுஷன், எல்லாரும் நல்லவங்க. இந்த நல்ல தம்பி தான். செல்வி, பயத்தில் வளர்றேன். நான் இன்னைக்கு பார்க்கணும், பார்த்தே ஆகணும். நான் அங்கேருந்து ஏதாவது பிரச்சனைனா உனக்கு ஃபோன் பண்ணுவேன். நீ செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிடாத, சார்ஜ் போட்டு வை. பார்த்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. போகிறேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறேன். அண்ணா, உங்களை பார்க்க வந்திருக்காங்கண்ணே. யாரா கண்ணா? நீங்களே வந்து பாருங்கண்ணே. நானே வந்து பார்க்கணுமா? ஆமாண்ணே. ஏண்டா, தம்பி வீடு தேடி வந்திருக்கு, டீயோ காஃபியோ கூல்ட்ரிங்கோ கொடுக்கறது இல்லையா? ஏண்டா கர்ணா, அண்ணா, அதையும் நான் வந்து தான் சொல்லணுமா? பொண்ணுத்தாயே, தம்பி கலையரசியோட அண்ணனா தம்பியாயா? அண்ணே. அண்ணன். போய் டீயோ காஃபியோ வேணாம், வெயில் நேரம் ஜில்லுன்னு ஜூஸ் கொண்டு வாமா போ. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். வேணாமா? வேற என்ன வேணும்? என்னோட தங்கச்சி. என்ன தம்பி, தங்கச்சி வேணும்னு எங்கிட்ட கேக்குறீங்க? சிங்கப்பெருமாள் சார், அன்னைக்கு உங்க மேல கை வச்சிட்டேன். அதுக்கு இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஓ, அன்னைக்கு மனநல காப்பகத்துல என்ன அடிக்க பாஞ்சு வந்தீங்களே, அதை நான் இன்னும் மறக்காம இருக்கேன்னு நினைச்சீங்களா? தம்பி, தங்கச்சி மேல உள்ள பாசத்துல தானே அன்னைக்கு அப்படி நீங்க நடந்துக்கிட்டீங்க. நானும் அன்னைக்கு உங்ககிட்ட தப்பு தப்பா தானே பேசினேன். தம்பிக்கு இள ரத்தம்ல கொதிக்கும்ல, தங்கச்சி பாசத்துல கொதிச்சிங்க, குதிச்சிங்க. தம்பி, நான் பாசத்தை மதிக்கிறேன் ஐயா, அதெல்லாம் எப்போவோ மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன். அதை பத்தி நான் தூங்குறப்ப கூட நினைக்கிறது இல்லையா? அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்க தங்கச்சியை நான் கடத்திட்டு வந்து வச்சிருக்கேன்னு சந்தேகப்பட்டு இங்க வந்திருக்கீங்க, அப்படித்தானே? என் தங்கச்சி வேற யாரும் கடத்திருக்க சான்ஸ் இல்லை சார், நீங்க தான் சார் கடத்திருக்கணும். டே கர்ணா, அண்ணா, அந்த ஃபைல் எடுத்துட்டு வந்து வச்சிங்களே, எந்த ஃபைல்ண்ணா? அந்த ஃபைல் தான்டா, அந்த முக்கியமான ஃபைலு. அதை பத்திரப்படுத்தி வை. சரிண்ணா. போ. சிங்கப்பெருமாள் சார், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். கலையரசியோட குழந்தைய கவனிக்க முடியாம அவன் புருஷன் தவிச்சிட்டு இருக்கான் சார். தவிக்க தயா செய்வான். கை குழந்தைய அம்மா இல்லாம எப்படி சார் சமாளிக்க முடியும்? சமாளிக்க முடியாதுதான். என்ன பண்றது? உள்ள போ. அம்மா. சிரமம் தான் தம்பி. அவங்கள பொண்ணு மாதிரி நினைச்சு அவள் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க சார். ஐயா, நான் மோசமானவன் தான், அயோக்கியம் தான். அதெல்லாம் ஒரு காலத்துல. இப்பெல்லாம் நான் அதெல்லாம் விட்டுட்டு வந்தேன்பே. இப்ப போட்டிருக்கேன் பாருங்க வெள்ளைச்சட்டை, அதே மாதிரி இப்ப என் மனசு வெள்ளையாயிடுச்சு. மனசு மாறி போயிடுச்சா, வெள்ளையா மாறி போயிடுச்சு. தப்புனாலே என்ன அர்த்தம்னு எனக்கு இப்ப தெரியாது. அந்த அளவுக்கு நான் சுத்தம். தம்பி, உங்க குடும்பம் இருக்க நிலைமை எனக்கு தெரியும். உங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு உங்க அம்மா ஜெயில இருக்காங்க. நானும் ஒரு காலத்துல ஜெயில இருந்தவன் தான். ஒரே ரூம்ல 7-8 பேரை போட்டு அடைச்சிருப்பானுங்க. ரூம்ல ஃபேன் இருக்காது, பெருச்சாரி தான் இருக்கும். உங்க அம்மா வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க, பெரிய பதவியில இருந்தவங்க. எப்படித்தான் ஜெயில இருக்காங்களோ நினைச்சாலே பரிதாபமா இருக்கு தம்பி. உன் குடும்பமே ஆடி போயிருக்கியா? இந்த நேரத்துல உன் தங்கச்சியை நான் கடத்துவனா? வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சிற பழக்கமெல்லாம் எனக்கு கிடையாது. அம்மா.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.